அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நமக்கு வசமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை நீங்கள் நியத்து வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடித்தீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இப்போது நீங்கள் தொழிலில் நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து இதை ஓதினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு வழங்கும். அதேபோல் பண விடயமாக இருந்தாலும் சரி, திருமண விடயமாக இருந்தாலும் சரி, அல்லது அன்பு விடயமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கிய விடயம், அழகு விடயமாக இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் இந்த உலகத்தில் எதை நினைத்து இந்த அமலை செய்தாலும் அந்த அனைத்தையும் உங்களுக்கு வசமாக்கி தரும் இன்ஷா அல்லாஹ். அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபாவினை தான் பார்க்க இருக்கின்றோம். இப்போது அந்த அற்புதமான திக்ர் என்னவென்றால், லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்லி இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மாஃபிஸ் சமாவாத்தி வல் அர்லி இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். இது சூரா லுக்மானில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை நாம் 141 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அதை அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவான். இதனுடைய பொருள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு பொருள். வானம் பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேவையற்றவனாக இருக்கின்றான். எல்லா புகழும் அவனுக்கே உரியது. ஏனென்றால் இந்த வானம் பூமி எல்லாமே அவனுக்கே சொந்தமானது. இப்படிப்பட்ட வார்த்தையை கூறி அல்லாஹ்வை நாம் புகழும் போது நம்முடைய ரப்பு எதை கேட்டாலும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். எனவே 141 முறை நீங்கள் நியத்து வைத்துக்கொண்டு இதை நீங்கள் ஓதி முடியுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய விடயங்களில் நிறைய மாற்றங்களையும் இன்னும் அற்புதங்களையும் ஏற்படுத்துவான். எனவே இந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.